என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. கொஞ்சம் அப்படியே வரும். அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே,
வேலை செய்யலாத ஒரு தாமதமாக தான் கொஞ்சம் தாமதம் மன்னிக்க வேண்டும். Dear pastors, ministers of God, children of God, and family and friends of Joseph and Benita, it's my honor and pleasure to welcome you all. We are gathered together in the sight of God to witness and bless the joint together of Joseph and Benita. Your history in Christian marriage. The covenant of marriage was established by God, who created us male and female for each other. With His presence and power, Jesus graced a wedding at Cana of Galilee, and in His sacrificial love gave us the example for the love of husband and wife. Joseph and Benita Yogeshwari come to give themselves to one another in this holy covenant. கர்த்தருடைய சமூகத்தில் திரு ஜோசப் சகோதரி பெனிட்டா என்ற யோகேஸ்வரி அவருடைய பரிசுத்த திருமண விழாவுக்கு வருகை தந்துள்ள கனப்பெற்ற ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் எல்லாரையும் அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த திருமண உடன்படிக்கை தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆணும் பெண்ணுமாக தேவன் நம்மை உருவாக்கி உறவுகளை இணைக்கிறார். கானாவூர் கல்யாணத்தில் நடந்தது போல தேவனுடைய அன்பு தியாகம் இந்த திருமணத்தில் வெளிப்படுவதாக. திரு ஜோசப் பெனிட்டா என்ற யோகேஸ்வரி இருவரும் பரிசுத்த வேள்வியாகத்தில் உடன்படிக்கை செய்யும்படி வந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம். Yes. So I request Reverend Samuel Raja to come forward and do the starting prayer. Dear God, we praise you. Thank you for the wonderful day. We thank you for our beloved Benny and Joseph. You came to the wedding of Cana and you blessed that wedding. அண்டவரே தெய்வீக சித்தத்தின்படி திட்டத்தின்படி அருமையான சகோதரன் ஜோசப்புக்கு மகள் பெனிட்டாவை கொண்டு வந்து இணைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். As per your will, you brought Joseph to Benny as his husband. அண்டவரே இந்த திருமண உடன்படிக்கை இணையப்போகிற அருமையான மணமகனும் இருவரும் கணவன் மனைவியாக மட்டும் இல்லாமல் உடன்படிக்கை தோழர்களாக அண்டவரே விசுவாச கூட்டாளிகளாக அண்டவரே தொடர்ந்து ஜீவிடப்பட உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let them be not only husband and wife, and also they will be a good witness and they partner each other. Thank you, Lord. அண்டவரே தரிசன கூட்டாளிகளாக வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணும்படி அருமையான சகோதரன் ஜோவையும் பெனியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே bless Benny and Joe that they would be a partner in fulfilling the vision of God. அண்டவரே இந்த தெய்வீக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப நாள் காத்திருந்து இந்த நன்றியை மகன் ஜோவோட லைஃப்ல பெனிட்டா லைஃப்ல நீங்க கொண்டு வந்ததற்காக நன்றின்னு சொல்லுகிறோம். Thank you for this wonderful day that as you brought both of them here. அண்டவரே திருமண வைபவத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக, நீங்க மகிமைப்படுவீராக, உம்முடைய கிருபை காருண்யம் பெரிதாக வாழ்க்கையை விளங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless this holy wedding, be merciful upon them. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name I pray, amen. We are going to worship our Lord with Rajastri and Varshna team. They are going to worship Lord. Yeah, you can worship together.
சகல அதிகாரமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. Our good God, who got authority in heaven and earth, we praise you, Lord. Thank you, Lord. யாக்கோபுடைய மகன் யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் தாமே ஏற்றத்தை அவருக்கு கொடுத்தீர். There was a vision for Jacob's son. As you fulfill the vision, அந்த தரிசனத்தை குடும்பமாய் நிறைவேற்றினார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். thank you that they have fulfilled your vision as a family. மரியாளுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. There was a vision for Mary. மரியாளுடைய விஷனை நிறைவேற்றுவதற்கு நல்ல யோசேப்பை துணையாக கொடுத்தீர். You have given Joseph as a good partner to fulfill the vision which you have given to Mary. அதே போல As in the same way, ஜோசப் காலேப் அவருடைய தரிசனத்திற்கு the vision of Joseph Caleb, ஏற்ற துணையாக பெனிட்டாவை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். thank you for giving Benita to fulfill the vision of Joseph Caleb. பெனிட்டாவுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for the vision that you have given for Benita. பெனிட்டாவுடைய தரிசனத்திற்கு ஏற்ற துணையாக ஜோசப் காலேப் அவர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for giving Joseph as a good partner to fulfill the vision that you have given to Benita. குடும்பமாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். We pray that they will be a blessed family. காலேப் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கவும் Let Caleb be fearful to God. பெனிட்டா கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்கவும் Benita may be a fruitful vine. இவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல இருக்கவும் The children they are going to bring maybe as a olive tree. கர்த்தருடைய சமாதானம் இவர்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். Let the peace of God cover them. எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் Every time, every season, தேவ பிரசன்னம் இவர்களை மூடிக்கொள்வதாக. let the presence of God cover them. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless as a man of God. அநேக ஆயிரங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. Let them be blessed to thousands. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name I pray. Amen. ஆமென். Thank you, sir. Benny and Joseph, I ask you now in the presence of God and these people to declare your intention to enter union with each other through the grace of Jesus Christ, who calls you into union with Himself as acknowledged in your baptism. நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜோசப் சிஸ்டர் பெனிட்டா என்ற யோகேஸ்வரி இவர்கள் நம்முடைய சபைக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது உறுதியாக ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள். Benita, will you have Joseph to be your husband to live together in holy marriage? Yes, ma'am. I am Benita. Take Joseph for me. ஓகே. பெனிட்டா என்ற யோகேஸ்வரி பெனிட்டா என்ற யோகேஸ்வரி ஓகே. நீங்க சகோதரர் ஜோசப் அவர்களுடைய வாழ்க்கை துணையை கணவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ முழு மனதோடு சம்மதித்திருக்கிறா? Your wife to live together in holy marriage? சகோதரர் ஜோசப் நீங்க வந்து பெனிட்டா
என்ற யோகேஸ்வரி உங்க வாழ்க்கை துணையாக ஏற்று வாழ விரும்புறீங்களா? Yes. Come on. Great. I, Benita, take you, Joseph, to be my husband, and I do promise and covenant before God and these witnesses to be your loving and faithful wife in plenty and in want, in joy and in sorrow, in sickness and in health, as long as we both shall live. பெனிட்டாவாகிய நான் ஜோசப்பாகிய உம்மை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு சபைக்கு முன்பாக ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன். எல்லா நேரத்திலும் உமக்கு உண்மையாகவும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் எந்த நேரமும் உங்களோடு இணைந்து வாழ்வேன் என்று உறுதியளிக்கிறேன். Be my wife, and I do promise and covenant before God these witnesses to be your loving and faithful husband in plenty and want, in joy and in sorrow, in sickness and in health, as long as the Lord shall live. Dear friends, the marriage of Joseph and Benita Yogeshwari unites their families and creates a new one. They ask for your blessing. Yeah, you can just stand up. நம்முடைய கலாச்சாரப்படி மாலை மாற்றிக் கொள்வாங்க. Flower necklace. The mala. இப்பொழுது மாலை மாற்றிக் கொள்வார்கள். எல்லாம் கையில தட்டலாமா? மற்றொரு அடையாளமாக இப்பொழுது செய் மாற்றிக் கொள்வார்கள். Sir, one second. மேடம் நீங்க மட்டும் The wedding chain. மேடம் ஓகேங்க பாருங்க சாது போதானே இங்க பாருங்க மேடம் இங்க பாருங்க ஓ First marriage occurred. அது ஏதேன் தோட்டத்துல It was in the Garden of Eden. ஆண்டவராகிய தேவன் Not has been arranged, organized. அதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்த்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார்.
இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்ப இங்க ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைத்தார் என்பதை இன்னொரு வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 27ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற எல்லா ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். While Adam was named all the animals, he didn't have a good partner. So God made Adam to sleep for a while, and then he removed one of his bone from rib and made as a woman. That is called his partner Eve. And also you can see in Genesis 1:26, you see that. And God said, let us make man in our image, after our likeness, and let them have dominion over the fish of the sea, and over the fowl of the earth, and over the cattle, and over all the earth, and over every creeping thing that creepeth upon the earth. இங்க நம்ம வாசிக்க கேட்கிறோம் என்னன்னா, தேவன் ஆணையும் பெண்ணையும் தம்முடைய சாயலாக படைத்தார். ஆணையும் படைக்கல, பெண்ணையும் படைக்கல. ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்து பழகி பெருகுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு காரணத்தை நம்ம மல்கிய 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. God has created one man and one woman, not man and man, or not women and women. And also we can see in Malachi 2 verse 15. வாசிக்கிற கவனிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. திருமணத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும், அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அதுதான் திருமணத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். The purpose of wedding is they have to have a God fearful generation. That's the purpose of that God has made a human being. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிற உலகம் அப்படி இருக்கா? தேவ பக்தி உள்ள மனிதர்கள் தான் எல்லா இடத்துல இருக்காங்களா? Do we see the fearful people of God here? Yeah, do we see God fearing people everywhere? No, we don't see. ஏன்னா நம்ம பார்க்கிற உலகம் என்ன ஒரு பயங்கரமான நிலையில இருக்கு நமக்கு தெரியும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? We know how people are big. What is the reason? என்னன்னா இடையில ஒரு காரியம் நடந்துச்சு. There was something happened in between. அந்த 2வது அதிகாரத்துல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆதாமை படைத்த பிறகு அவனை கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து விட்டு சொல்கிறார், இந்த தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் பழத்தை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது. அதை நீ சாப்பிடுகிற நாளிலே புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு அவனுக்கு ஒரு கட்டளை விட்டார். We see in Genesis that God has commanded them to not eat one fruit, but they ate it. ஆனா என்ன நடந்துச்சு? கடவுளுக்கு ஒரு எதிரி இருந்தான், அவன் பேர் சாத்தான். அவன் என்ன பண்ணா, கடவுளோட நேரடியா மோத முடியாது, அதனால என்ன பண்ணா, மறைமுகமாக கடவுள் படைத்த மனிதனை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணி அதன் மூலமாய் கடவுளுடைய தண்டனையை அவன் மேல் வர வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட வைத்தான். There is one enemy between God. The enemy is Satan, who wants to tempt man and also to tempted to sin human beings so that they will have the relationship broken. அவன் என்ன நடந்ததுனால், அவன் அந்த பழத்தை சாப்பிட்ட நாளிலே அவன் சாகவில்லை. எப்ப செத்தானா, 930 வருஷம் கழிச்சு செத்தான். 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். God told that if you eat the fruit you will die, but he did not die immediately, but after 930 years the man died. அப்படியே கடவுள் போய் சொல்றாரா? இல்ல. Do you think that God has lied? No. அவன் நம்முடைய சரீரத்துல 3 பகுதி இருக்கு. நமக்கு ஒரு ஆவி இருக்கு, நமக்கு ஒரு சரீரம் இருக்கு,
நமக்குள்ள ஒரு ஆத்துமான்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் உண்மையான நான். என்னுடைய உணர்வுகள், என்னுடைய அறிவு, என்னுடைய சித்தம், இது மூன்றும் சேர்ந்த இந்த ஆத்மா எனக்குள்ள இருக்கு. ஸோ இது மூன்றும் சேர்ந்த ஒரு மனிதன் தான் மனிதன். இதுல அவனுடைய ஒரு பகுதியான ஆவிக்குரிய மனிதன் அந்த பழத்தை என்னைக்கு சாப்பிட்டானோ அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். Every human being has three parts in them: body, soul, and spirit. When Adam was eating the fruit, his spirit was died. இப்போ நம்ம எல்லாரும் ஆதாம்ல இருந்து வந்தவங்க தானே. Do you know that we all are from Adam? நம்ம வந்து இன்னைக்கு சரீர பிரகாரமா உயிரோட இருக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா செத்து போயிருக்கோம். We are alive in bodily, but in spirit we are died. அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோவான் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நீங்க மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போக முடியாது அப்படிங்கிறார். That's why you can see in John that if you are not born again, you will not enter into the kingdom of God. அப்ப அத சொன்ன யாருக்கு சொன்னாரா? நிக்கோதேமு என்கிற ஒரு அதிகாரிக்கு சொன்னாரு. Jesus was saying to an officer Nicodemus. அப்ப நிக்கோதேமுக்கு புரியல, நான் எங்க அம்மா வயித்துல போய் இன்னொரு முறை பிறக்கணுமா அப்படிங்கிறாரு. He did not understand. Should I go again to the womb of my mother to born again? He was asking like that. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. But Jesus said that you have to born again in water and spirit. இப்ப ஆவியினால பிறக்கிறதா, ஏன் ஆவியினால பிறக்கணும்னா ஆவிக்குரிய மனிதன் செத்து போயிட்டான். Why the man of spirit to be born again? Because the man of spirit is died. So இப்போ இந்த ஆவிக்குரிய மனிதன் எப்படி மறுபடியும் பிறக்கிறது அப்படிங்கறத மாத்திரம் சொல்லி நான் முடிச்சறேன். So I'm going to say how a man in spirit to be born again. யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். In John chapter 1, 12, 13. I'm going to read that. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். He came unto his own, and his own received him not, but as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name, which are born not of blood, not of the will of flesh, not of the will of man, but of God. இங்க வந்து மறுபடியும் பிறக்கிறவங்க வந்து ஒரு மனுஷன் நினைக்கிறதுனால பிறக்க முடியாது, ரத்தத்தினால பிறக்க முடியாது, மாம்ச சித்தத்தினால பிறக்க முடியாது, புருஷ சித்தத்தினால பிறக்க முடியாது, தேவனால தான் பிறக்க முடியும். எப்ப பிறக்க முடியும்னா ரெண்டு காரியம் செய்யணும். அந்த 12ஆம் வசனத்துல என்ன சொல்றா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். It is not just you cannot born again by blood or flesh, but you have to born again in spirit. ஒன்னு சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும்னு சொல்றாரு முதலாவது. So how you can be born again in spirit? You have to believe in Jesus' name. You have to believe that Jesus is God. இந்த நாமம்னா பெயர்னு சொல்லி அர்த்தம். நாமம்னா பெயர். இந்த பெயர்ல என்ன இருக்கு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா ரட்சகர். எதிலிருந்து ரட்சகர்? விடுதலை ஆக்குறவர். எதிலிருந்து விடுதலை ஆக்குறவர்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர். மத்தேயு 1:21 அந்த வசனம் சொல்லப்படுது. Do you know in Matthew chapter 1 we see that the meaning of Jesus, the name, is he is going to save people from sin. So இப்போ இந்த நாமத்துக்கு மேல இயேசு நாம விசுவாசம் வைக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது பாவம் இல்லாதவரா வாழ்ந்து நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவரால ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிரை கொடுத்தாரு. என் பாவத்துக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை முதல்ல அவங்க நம்பிக்கை வைக்கணும். What is it to believe in Jesus' name? You have to believe that Jesus is God and he died for your sinner. இரண்டாவதாக அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to accept that Jesus is our Lord and Savior. ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம இருதயத்தில் வருவதற்கு அவருக்கு இடம் கொடுத்து அவர் நம் வாழ்க்கையை முழுவதுமாக நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். What is to accept Jesus as Lord and Savior is something that
you allow Jesus to be your Lord in all your life. அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம வந்து அவருக்கு இடம் கொடுக்கணும்னா நம்ம அவர் வர வைக்கணும். வாங்க என் உள்ளத்துல வாங்க, வந்து என்னுடைய ஆண்டவராக தெய்வமாக நீங்க இருங்க நம்ம சொல்லும்போது தான் அது நடக்கும். You have to confess to Jesus that Lord, you read me. So you be my Lord. Then only Jesus will come to you. நாம் அப்படி செய்யும்போது கடவுளின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். கடவுளுடைய பிள்ளையா மாறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். As you become children of God, what is going to be to me? What the benefit? You may think that. கடவுள் மனிதனை படைத்த போது அவன் ஒரு 80 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்து செத்து போனான் படைக்கல. So when God created a human being, his purpose is not that to die man in 80s or 100 or 120. அவன் என்னன்னைக்கு தன்னோட இருக்கணும் தான் மனுஷனை படைச்சார். So the purpose of creating man was just to be with God forever. ஆனா அந்த நோக்கம் நிறைவேறல. But the purpose was not fulfilled. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் அந்த நோக்கம் நிறைவேறியது. When Jesus came to the earth as a man, then the purpose has been fulfilled. So அப்ப நம்ம வந்து நித்திய வாழ்வு என்கிற அந்த முடிவில்லாத வாழ்வு நமக்கு கிடைக்கும். When you believe that Jesus is God, you will have the eternal life. இரண்டாவது குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும். You will free from the sinful thought in your mind. Guilty conscience. Guiltiness. Guilty conscience. You will be delivered from guilty conscience. இந்த குற்ற மனசாட்சி ஏன் வருதுன்னா நம்ம பாவம் செய்யும் போதே பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு மனசாட்சி வந்து குத்துது நம்ம. So the guiltiness comes when you commit sin. இந்த பாவம் போறதுக்கு தான் இன்னைக்கு மனுஷனுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். To overcome this kind of guiltiness and sins, we are doing lot of things. என்னென்னமோ புண்ணியம்லாம் பண்ணி எப்படியாவது பாவம் போனா போதும்னு நம்ம நினைக்கிறோம். We are trying and doing lot of work to go away sins from our life. நாம இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து செஞ்சிட்டார். But you know one thing, you don't want to do anything. But if you believe that Jesus is God and He is Savior, then you will be saved. நம்ம பாவத்தை சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா நம்மளை உடனே மன்னிச்சு அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணி நம்ம அவருடைய பிள்ளையா அவர் மாற்றுறார். When you confess that Jesus is God, He will faithful to cleanse you from all your sins. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அப்பா அம்மாட்ட தான் போய் கேட்கும். அது மாதிரி கடவுள் நம்முடைய தகப்பனாக இருந்தா நம்ம அவர்கிட்ட போய் நம்முடைய தேவைகள் எல்லாம் சொல்லும் போது அந்த தேவைகளை அவர் சந்திக்கிறார். A child will always seek his parents to get whatever he wants. In the same way, we also should seek God for our needs. So, இதுதான் வந்து இந்த திருமணத்தினுடைய நோக்கம். ஒரு பக்தியுள்ள சந்ததியை பெறணும். ஆனா அது நடைபெறல. இயேசு கிறிஸ்து மூலமாக திரும்ப அந்த திட்டம் நிறைவேறிருக்கு. இதை நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ முடியும். அப்படி வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வதாக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். This is the real purpose of marriage, that God wants a God-fearing generation. Let us pray. Let us pray. ஒருவேளை எல்லாருடைய கண்களும் மூடி இருக்க உங்களுடைய கரத்தை உயர்த்தி நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த மதத்தை நீங்க பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. அவர் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளையாக அவர் மாற்ற விரும்புகிறார். ஆக ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிப்பீங்கன்னா உங்க கரத்தை நீங்க உயர்த்தலாம். Dear friends, if you really hear this message in your life as the first time, if you believe that you want Jesus in your life as the Lord and Savior, you may be from anywhere in the world. But dear friend, please raise your hand to God that if you really believe this is God. நீங்க விருப்பத்தை தெரிவிக்கிறவங்க உங்க கரத்தை நீங்க உயர்த்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்க வருவோம். If you raise your hand, I will pray for you. Thank you. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நம்மை எல்லாம் கிருபையாய் மன்னித்து கழுவி சுத்திகரித்து
அங்கீகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்துக்காக உலகத்தில் படைக்கிற நோக்கம் அவர்களை நிறைவேற உனக்கு எல்லா துணியான செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஆமென். ஆமென். Thank you. ஒரு கிருபையின் ரூபமாக எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி இருக்கிறீர். You describe yourself as not being easy to anger. நீங்கள் எளிதாக கோபமாகாத ஒரு தெய்வமாக எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். You describe yourself as being faithful. நீங்க ஒரு உண்மையுள்ள தேவனாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. You describe yourself as being loved. ஒரு நல்ல நேசிக்கிற அன்பான தேவனாக எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி இருக்கீங்க. Father, I ask that you allow Joseph and Benita இன்றைய நாளிலும் ஜோசப்பையும் பெனிட்டா யோகேஸ்வரியையும் அவர்கள் இணையும்படியாக திருமணத்தில் இணையும்படியாக நீ கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி. to this place. அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் நீங்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். That they will always glorify you and all that they do. அவருடைய எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கையில உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்க உதவி செய்வீர். You have shown your love for Jesus Christ. உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க. I pray that they will sacrifice as you have for each other. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். Give them a big hand. அவர்களை வரவேற்போம். This is the promise of love. There shall be seasons of refreshing, sent from the Savior above. Showers, blessings, showers of blessings we need. Mercy around us so holy, but for the showers we pray. But for the showers we pray. There shall be showers of blessings, send them upon us, O Lord. Grant to us now a refreshing. Come and now honor thy word. Showers of blessing, mercy around us so holy, but for
பரிசுத்தா ஸ்டாலின் செல்வமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் வந்து ஜெபித்து கேக் வெட்டுவார்கள். I request Reverend Stalin Ceremony to come forward and pray for cake cutting. And you have joined this couple together, O God, as family. Thank you for your blessing, Father. And O God, as they have, O God, given oath in front of you and the people gathered here, you be with them, Father. Help them, O God, that they will fulfill all the oaths that they have taken today in your presence, O God. And you guide them and help them, O God, to live according to your will. Thank you for their lives. And as they are going to, God, celebrate the blessings that you have given to them. And, oh God, especially bless them as a couple and family today. And, oh God, we celebrate your goodness through this cake cutting. Continue to be with us. In Jesus' name we pray. Thank you, Pastor. Karagala Tati, Ananam I request you, whoever wants to bless them or congrats them, you can come forward. Thank you. Thank you very much. தேவஜனமே, அவரை பாடுவதே நமக்கு மேன்மை, அவரை உயர்த்துவதே நமது நோக்கம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.
கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. சொல்லுங்க, அவரை உயர்த்துவதுதான் நோக்கம். Yes Lord, the purpose of my life is to worship you Father. We lift your name O Lord, we worship you Father God. Amen. வருத்தங்கள் பசி தாகம் வந்தால் எங்கள் விசுவாச கேடயத்தை ஒரு நாளும் விடமாற்றோம் ஆண்டவரே. நம்பினவர்கள் எங்களை நட்டாற்றில கைவிட்டு போனால் எங்களை காப்பாற்ற நீர் உண்டு, நீர் வருவீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயம் இல்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயம் இல்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை அவரை உயர்த்துகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதில்லை. உன் தோல்வியின் மத்தியில், உன் நிந்தனையின் மத்தியில் அவருடைய நாமத்தை உயர்த்தி உனக்கு நிச்சயமாய் ஜெயம் உண்டு. அவரை உயர்த்துகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஓ, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
கவனமெல்லாம் கடவுளை காதல் செஞ்சா போதும் உனக்கு எல்லாம் கை கூடும் தானா தேடி வரும் பங்கே வந்தது யாரு சொல்லிட்டு போது ராசன் மகராசந்தா ஒன்று தத்தரி கிடத்தா இனிமே ராஜ வாழ்க்கடா ஒன்று தத்தரி கிடத்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கடா பெருமை பேச்செல்லாம் பழிக்காதுடா இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான் புல்மேல் பூவாக வந்தாரையா நியாய